ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்கான வீடியோ. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாதுங்க. அப்போ லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. சார் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி வந்துட்டார், கண்டக சனி தொடங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்களே. குடும்பத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கடந்த ஒரு 4 மாத காலகட்டமாக பெரிய லெவலில் வளர்ச்சிகள் இல்லை. பொருளாதார நெருக்கடிகள், கடன்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுது. தொழில் வளர்ச்சிகள் தடைபட்டு இருக்கு. குடும்பம் அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கிற மாதிரி தெரியலையே சார். அப்போ இந்த மேல காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு சொல்கிறீங்க, உண்மையாலுமே இது நடைபெற போகுதா அப்படின்னாக்கா கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரேங்க. இந்த மாதத்தில் கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது. எப்பொழுதுமே உங்களோட ராசிநாதன் 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இந்த கிரகங்கள் வலிமை பெற்றிருந்தால் அதனோட தசாபத்தி காலகட்டங்கள் யோகமான பலன்களை கொடுக்கின்றது எழுதப்பட்ட விதி. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது லாபஸ்தானத்தில் விட்டிருக்கிறார். அப்போ லாபஸ்தானத்தில் விட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை தேடி தரும்ன்ற விதிங்க. அப்போ இப்போ இந்த மாத காலகட்டத்தில் ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது லாபஸ்தானத்தில் விட்டுருக்கனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதார அபிவிருத்திகளும் பொருளாதாரத்தினால மேன்மை அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே வேளையில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த நேர காலகட்டத்தில் இந்த மாதத்திலிருந்து வக்ரம் பெறுறாருங்க. அப்போ 7ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி, அந்த பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது வக்ரம் பெற்று 6ஆம் இடத்தை நோக்கி செல்ல போறார். அப்போ 6ஆம் இடத்தை நோக்கி செல்ல போறதுனால இந்த மாத காலகட்டத்திலிருந்து இந்த ஜூலையிலிருந்து அக்டோபர் மாத காலகட்டம் வரலும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களோட யோகத்தை பன்மடங்கு பெருக்கிறதுக்கான ஒரு யோக காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்திலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எந்த விதத்தின் தடைகளோ தாமதங்களோ வம்பு வழக்குகளோ சட்ட சிக்கல்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. வாய்ப்புகள் உங்கள் வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய நேர காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்பாக ஒரு சில கருத்துக்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கோச்சார் ரீதியான பலன்கள் சொல்கிறீங்களே சார், எங்களோட வாழ்க்கையில் 100க்கு 100% ஒத்து போகுமானாக்கா கண்டிப்பாக இது ஒத்து போகாது. இந்த கோச்சார் ரீதியான பலன்களானது 35% தான் வாழ்க்கையில் ஒத்து போகும். மீதமுள்ள 65% உங்களோட சுய ஜாதகத்தின் வாயிலாக தான் அமைய பெறும் அப்படின்றது மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்க்க சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுதான் உண்மையான விஷயங்கள். உங்களோட சுய ஜாதகத்தை வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் எடுத்து பாருங்க. எப்போதுமே இந்த சித்திரை மாதங்கள் பிறந்தால் புது வருட பஞ்சாங்கம் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த வருட காலகட்டத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அனுசரித்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் துல்லியமான பலன்களை அந்த வருடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒப்பிட்டு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு வருடத்துலையும் நீங்கள் என்ன செய்யணுங்கனாக்கா சித்திரை மாதத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர்களை அணுகி என்னோட ஜாதகம் எதை மாதிரி இருக்க போகுது, எந்தெந்த மாத காலகட்டத்தில் எதை மாதிரி நல்ல இருந்துக்கணும், இந்த வருடம் சிறப்பான அமைப்புகள் இருக்கா, யோகங்கள் பெறணும்னா எந்த நேரத்தில் என்ன செய்யணும், எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும், எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும், எந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதோட இந்த நேர ஒவ்வொரு மாதத்துலையும் இந்த கோச்சார் ரீதியான பலன்களோடு ஒப்பிட்டு பாருங்க. ஒருவேளை உங்கள் ஜோதிடர் பார்த்துட்டு இந்த வருட காலகட்டங்கள் யோகமாக இருக்குனாக்கா கண்டிப்பாக அது 100க்கு 65% யோகமாக செயல்படுதுன்னு அர்த்தம். இந்த ஒரு 35% இந்த நேரத்தில் யோகமாக இருக்குன்னு சொல்கிறேன்னா இது 100க்கு 100% செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிடும். அதனால தான் சொல்ல வரேன், உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தகுந்த ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு உங்களோட கோச்சார் ரீதியான கிரகங்களையும் ஒவ்வொரு மாதமும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை துல்லியமாக உங்களோட வாழ்க்கையில் ஒத்து போகுன்ற விதிங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அப்போ இதுக்கு முன்னாடி உழைச்சி ஓடா தெரிஞ்சு ஓரணா காசு கூட மிச்சப்படுத்த முடியாமல் கஷ்டப்பட்ட நபர்களுக்கு, சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சு. சார் தொழில் செய்துட்டு இருக்கோம் சார், சொந்த தொழில் தான் செய்துட்டு இருக்கோம், வருமானங்கள் அந்த அளவுக்கு இல்லை, இதுக்கு பிறகு வருமானங்கள் உண்டானா குறித்து வச்சுங்க. இந்த ஜூலை மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளார வருமானங்கள் பன்மடங்கு கிடைக்கும். ஒரு வருடத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த வருவாய்கள் எல்லாமே இந்த ஜூலையிலிருந்து அக்டோபருக்குள்ளாரவே அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகின்றீங்க. இதுக்கு காரணம் உங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் கெட்டு போய் 6ஆம் இடத்துல இருக்கனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற விதியின் அடிப்படையில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள், அழியா சொத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் சிம்மராசி அன்பர்களுக்கு உருவாயிடுச்சு. அது மட்டும் போதானு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குருபகவான் வந்து உங்கள் குடும்பஸ்தானத்தை குருபகவான் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ குடும்பத்தை குருபகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்ப அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். 2025 மே மாத காலகட்டம் வரலுமே உங்களுக்கு குடும்பத்தில் மேன்மையும் பொருளாதார அபிவிருத்தியும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும்.
அப்போ குடும்பத்தில் ஏதாவது குழந்தை பேருக்காக வெகு நாட்களாக காத்துறீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு. அப்போ குடும்பத்தில் 4 பேர்த்துக்கு அழைத்து விருந்து படைக்கக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதாரத்தில் மேன்மை அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்ப ஒற்றுமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகுன்றீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடம் வீடுமனை வாசல், வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேரத்தில் ஏதாவது வீடுமனை வாசல் வாங்கணும், வீடுமனை வாசல் கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும்னா கண்டிப்பாக செய்ய தொடங்க. தாயாரின் உடலில் உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை சிறப்பில்லாமல் இருந்தால் இந்த நேர காலகட்டத்திலிருந்து உடல் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அழியா சொத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அதே சிம்மராசி குழந்தைகள், சிம்மராசியில் பிறந்த குழந்தைகள் யாராவது இதுக்கு முன்னாடி படிப்பு மேலே அதிகமாக நாட்டம் இல்லாமல் இருந்தாலும் கூட படிப்பு மேலே அக்கறை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சு. ஏன்னா 4ஆம் இடம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. வாக்குஸ்தானத்தை குருபகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வாக்கினால படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நல்ல ஒரு புத்தி கூர்மையோட செயல்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குருபகவான் பார்க்கிறார். 6ஆம் இடமானது ருணம், ரோகம், சத்துரு, எதிரி, பகை, கடன் சொன்னாலும் கூட 6ஆம் இடம் உத்தியோகம் அப்படின்ற ஒரு விதிகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ 6ஆம் இடத்தை குருபகவான் பார்க்கறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகமானது வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய யோகங்களும் இந்த நேரத்தில் உருவாயிடுச்சுன்றீங்க. அப்போ குரு பகவானின் பரிபூர்ண பார்வையும் உங்கள் ராசிநாதன் வலிமை பெருந்திருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சிகளும் பொருளாதார அபிவிருத்திகளும் பொருளாதார மேன்மையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்றீங்க. அதனால தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் தொழில் மூலியமா லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சு. தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சுன்றீங்க. சார் உண்மையிலேயே சொல்ல வரேன், எனக்கு தன பிரச்சனைகள் தான் சார் பிரச்சனையே அப்படின்ற சொல்லக்கூடிய நபர்களுக்கு உண்மையாக சொல்ல வரேங்க. கடந்த ஒரு 9 மாத காலகட்டமாகவே கேது பகவான் என்னைக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தமான தனஸ்தானத்துக்கு வந்தாரோ எவ்வளவுதான் உழைச்சாலும் 4 காசு மிச்சப்படுத்த முடியலன்றது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு குருவின் பரிபூர்ண பார்வையும் சனி வக்ரம் பெறுவதும் உங்களுக்கு யோகமான பலன்களை தரும். அந்த வருமானத்துக்கு குறைவில்லாத ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். கடன்கள் எவ்வளோ இருந்தால் கடன் அடைக்கக்கூடிய யோகங்களும் உருவாகுன்றீங்க. அதே போல் இந்த நேர காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரம் பெறதுனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாமே படிப்பு மேலே ஒரு அக்கறை எடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சிகளும் அதன் மூலியம் லாபங்களும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். சிம்மராசி என்பவர்கள் யாராக இருந்தாலும் அரசியலில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களுக்குன்ற ஒரு தனித்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசாங்கத்தினால பெரிய மதிப்பு மரியாதைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த கல்வித்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாராட்டு கௌரவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகுன்றீங்க. அதாவது விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலிருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளார உங்களுக்கு விவசாயம் சார்ந்த துறைகளில் தொழிலில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதுவும் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த மாதிரியான சிவப்பு வண்ண பொருட்களை பயிரிடக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அதன் மூலிமா அதிர்ஷ்டங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கான ஒரு யோக காலகட்டம் உருவாகுது. வீடுமனை வாசல் வாங்கணும், வீடுமனை வாசல் கட்டணும்னாலும் அதுக்கான யோக காலகட்டம் உருவாகுதுன்றீங்க. நீண்ட ஆயுள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அஷ்டமாதிபதியும் ஆயுள் காரகனும் திட்டகேந்திரம் தண்ணி தொட்ட லைக்கணும் தன் வளைவரவே இந்த ஜாருக்கு தீர்க்கமாக ஆயுள் அப்படின்னு எழுதப்பட்ட விதிங்க. உங்களுக்கு அஷ்டமாதிபதி குரு பகவான் இந்த நேரத்தில் கேந்திரத்தில் இருக்கிறனால ஒருவேளை உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மருத்துவத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்குறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சுங்க. அதனால் தெளிவாக சொல்ல வேணால் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த மாத காலகட்டங்களான இந்த மாதத்திலிருந்து அக்டோபர் மாத காலகட்டம் வரலுமே சிம்மராசி என்பவர்களுக்கு படிப்படியாக ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டம் உருவாயிடுச்சு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷமும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.